வீடுங்கிறது ஒரு அசையாத சொத்துன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. அது ஒரு தண்ணியில் கல்லை கட்டிட்டு குதிக்கிற மாதிரி தான். ஏன்னா அது வேல்யூ ஏறாது, வட்டி கட்டுவீங்க. ஸோ 25 லட்ச ரூபா வீடு வாங்குறதுக்கு 25 லட்ச ரூபா வட்டி, 25 லட்ச ரூபா வீட்டுக்கு 50 லட்ச ரூபா கட்டி 25 லட்ச ரூபாய்க்கு வீடை வாங்கிட்டு 20 வருஷம் கழிச்சு 35-40 லட்ச ரூபாய்க்கு விற்பீங்க. நெட்டாக 10 லட்ச ரூபா நாட்டம். ப்ரிஃபரபிளி ரெண்ட் தான் பெஸ்ட். இன்னைக்கு அதுதான் பெட்டர். நான் இன்னொன்று வாசர் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஒரு சர்வேல இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் இந்த மாதிரி ரெண்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆமாம் அப்படின்னு ஒரு ஏன்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், $5000 சம்பளத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு $60,000 சம்பளம்னா 3 லட்சத்துக்கு என்னால் ஒரு வீடு வாங்க முடியும். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 50,000 ரூபாய்க்கு சம்பளத்தில் இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் வீடு வாங்குவீங்க? ஊருக்கு வெளில எங்கேயோ வாங்கிட்டு வர முடியாது, உங்கள் ஏரியாவில் வாங்கவே முடியாது. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் நீங்கள் வாங்குகிற வீட்டோட விலைக்கும் சம்பந்தமே கிடையாது. இட் ஷுட் பி நாட் மோர் தென் 5 to 6 times your salary and it should be within 1 or 2 infrastructure ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாதிரி இல்லையே. இங்கே பெஸ்ட்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்க மாதிரி 5 to 6 டைம்ஸ்க்குள்ள சேலரி இருந்தால் வாங்கலாம். இல்லைன்னா அது தாண்டி போகிறேன். உங்கள் வாடகை இஎம்ஐ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. வாடகையும் இஎம்ஐயும் சேமாக இருந்தால் வாங்குங்க. அப்போ டவுன் பேமெண்ட் போடணுமே. அப்படி தான் இருந்தது 2003 வரைக்கும். மயிலாப்பூரில் 3000 ரூபா இருந்ததுங்கிறேன் நான் தான். அந்த இன்கம் இப்போ இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாதுன்னா உடனே விழுந்துடும். இப்போ இன்னொரு பயம் இருக்குது. இந்தியா தான் லோவஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேஷியோ. தட் இஸ் 2400 3000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருந்தால் 6000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் வீடு கட்ட முடியாதுன்னு இப்போ நம்ம இதில் ரூல் இருக்குது. பட் மற்ற ஊர்லலாம் 5 times 6 times கட்டலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டு உங்களுக்கு ரியல் எஸ்டேட் இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லோரும் வீடு வாங்கணும்னா இப்போ எங்கள் வீடு இப்போ நான் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன். 4 ஃப்ளாட் 5 ஃப்ளாட் இருக்குது. 3 கிரவுண்டில் ஃப்ளாட்டு கட்டினா நான் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு 5000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட் மேலே கட்ட முடியாதுன்னு. இதே நான் 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம்னா அவைலபிள் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அவைலபிள் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் வீட்டோட விலை குறையும், லேண்டோட விலை குறையும். ஓகே. ஸோ கவர்மெண்ட் ஆர்டிஃபிஷியலாக வீட்டோட விலையை ஹையாக வச்சுருக்காங்க. நீங்கள் வீட்டு விலையை குறைக்க முடியும்னா 2 பண்ணலாம். ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு லேண்டுக்கு எவ்வளோ நீங்கள் பில்டிங்ஸ் கட்டலான்னு, அதை இப்போ 2ல் இருக்குது. அதை 4, 5 ஆக்கினீங்கன்னா ரேட்டு குறையும். ரெண்டாவது ஒரு வாட்டி நீங்கள் வீடு ரெஜிஸ்டர் பண்ணுறச்ச 10% உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வாங்குகிறாங்க. அதை 3-4% ஆக்கினீங்கன்னா ரியல் எஸ்டேட்டோட விலை பாதி விழும். பட் இந்த பிரச்சனை சார் இப்போ கர்நாடகாலையும் இருக்குல்ல, இப்போ அங்கேயும் யூடிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ப்ளஸ் இதுவும் பண்ணணும். அதனால தான் இந்தியா ஃபுல்லாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது ஒன்று தான் வருவாய். நீங்கள் திரும்பி நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு போனோம். நம்ம கான்ஸ்டியூஷனில் 3 வித ஸ்டேட் பவர்ஸ், சென்ட்ரல் பவர்ஸ், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. இந்த லேண்டில் வரி வாங்குறது ஸ்டேட்டோட பவர். இன்னொன்று சேல்ஸ் டேக்ஸ் ஸ்டேட்டோட பவர் ஆகுது. அதை தான் நம்ம ஜிஎஸ்டியாக கொடுத்து சரண்டர் பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்டேட் எங்கேருந்து வருமானம் வரும்?